இந்திய நாட்டு பெண்ணுக்கு ஏமன் நாட்டில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை. பெண்ணின் உயிரை காப்பாற்ற போராடும் இந்திய அரசு. யார் அந்த பெண்? எதற்காக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது? அப்படி அவர் செய்த குற்ற சம்பவங்கள் என்ன? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். ஏமன் நாட்டிற்கு சென்ற நிமிஷா பிரியாவிற்கு கொலை வழக்கு ஒன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரை வெளியே கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அது தோல்வியிலேயே முடிந்தது. இந்த சூழலில்தான் அவருக்கு ஜூலை 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் இந்த நிமிஷா பிரியா? இவரது பின்னணி மற்றும் இவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமனில் ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். பல்வேறு மருத்துவமனைகளில் அவர் நர்ஸாக பணிபுரிந்தார். இந்த சூழலில்தான் அங்கு திடீரென உள்நாட்டு போர் ஏற்பட்டது. பொருளாதார சிக்கலும் ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து அவரது கணவர் மற்றும் மகள் 2014ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினர். உள்நாட்டு போர் தீவிரமடைந்த நிலையில் இதனால் அவர் பொருளாதார நெருக்கடியை அதிகமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தார். இந்த சூழலில்தான் அவர் சொந்தமாக ஒரு கிளினிக்கை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் ஏமன் நாட்டு சட்டப்படி வெளிநாட்டினர் சொந்தமாக பிசினஸ் தொடங்க முடியாது. அதாவது நிமிஷா பிரியாவால் சொந்தமாக கிளினிக்கை ஏமனில் தொடங்க முடியாது. இதன் காரணமாக அவர் மஹ்தி என்பவரை அணுகியுள்ளார். மஹ்தி ஏமன் நாட்டு குடிமகன். இதனால் இருவரும் சேர்ந்து ஒரு கிளினிக்கை தொடங்க முடிவு செய்தனர். அதன்படியே கிளினிக்கை ஆரம்பித்தனர். தொடக்கத்தில் சில காலம் எல்லாம் நன்றாகவே போய்கொண்டிருந்தது. ஆனால் சில காலத்தில் நிமிஷாவை மிரட்ட ஆரம்பித்த மஹ்தி கிளினிக் வருமானம் முழுவதையும் பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி நிமிஷாவின் புகைப்படங்களை மார்பிங் செய்து இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக சொல்லி மற்றவர்களை ஏமாற்றியுள்ளார். இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டதால் கிளினிக் வருமானம் தனக்கே சொந்தம் என்றும் மஹ்தி கூறியிருக்கிறார். இதனால் நிமிஷா யாரிடம் புகார் சொன்னாலும் அது எடுபடவில்லை. ஒரு கட்டத்தில் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டையும் அவர் பிடுங்கி வைத்துக் கொண்டார். ஒரு கட்டத்தில் நிமிஷா போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். அப்போது மஹ்தி சில காலம் மட்டுமே கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். அப்போது ஜெயில் வார்டன் ஒருவர் அளித்த ஆலோசனையின்படியே மஹ்திக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்கத்தில் இருக்கும் பொழுதே அவரிடம் இருந்து நிமிஷா தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து அதன் மூலமாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டார். இருப்பினும் அப்போது தான் எதிர்பாராத விதமாக மயக்க மருந்தின் அளவு அதிகமாகியுள்ளது. இதனால் மஹ்தி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நாட்டை விட்டு தப்பியோட முயன்ற போது நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டார். முதலில் அவருக்கு கீழமை நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. பல்வேறு முறையீடுகள் செய்யப்பட்ட போதிலும் பலன் கிடைக்கவில்லை. ஏமன் சுப்ரீம் கோர்ட்டும் மரண தண்டனையை 2023இல் வழங்கியது. தற்பொழுது அது உறுதி செய்யப்பட்டு ஜூலை 16இல் அவருக்கு மரண தண்டனை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏமன் நாட்டு சட்டப்படி வழக்கு தொடுப்பவர்கள், அதாவது தற்பொழுது மஹ்தியின் குடும்பத்தினர் இவருக்காக சிபாரிசு செய்து அவரை மன்னித்து விட்டால் இந்த மரண தண்டனையில் இருந்து அவர் விலகிக் கொள்ளலாம் என்றும் அப்படி ஒரு சட்டம் ஏமனில் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் மஹ்தி குடும்பத்தினர் அவருக்காக எந்த இரக்கமும் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தற்பொழுது வரை அவருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.